வணக்கம் தலைவரே, உட்காருங்க. வணக்கம். எல்லாரும் டீ சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டாச்சு தலைவரே. வர வர நம்ம நாடு ரொம்ப கெட்டு போயிருக்கு. எங்கேயும் ஊழல், எதுலயும் ஊழல். உங்களை மாதிரி நல்ல ஒருத்தர் ஆட்சிக்கு வந்தா தான் நமக்கெல்லாம் ஒரு பெரிய விடுவு காலம் பிறக்கும். தலைவரே, நீங்க ஏன் வர தேர்தலில் நிக்க கூடாது? தேர்தல்லாம் நமக்கு சரி வராதுப்பா. ஏன் தலைவரே அப்படி சொல்றீங்க? தேர்தலுக்கு கோடி கணக்குல பணம் செலவு செஞ்சு பேனர், போஸ்டர், கட் அவுட் எல்லாம் வச்சு விளம்பரம் எல்லாம் செய்யணும். நம்ம கிட்ட ஏது அவ்வளவு காசு? கவலைப்படாதீங்க தலைவரே, அதுக்கு தான் மை டவுன் ஹால் இருக்கே. அது என்னப்பா மை டவுன் ஹால்? அது ஒரு இணையதளம் தலைவரே. அதுல நீங்க உங்களை பற்றியும் உங்க சாதனைகளை பற்றியும் தொகுதிக்கு நீங்க செய்ய விரும்புற நல்ல காரியங்களை பற்றியும் ஒரு பைசா செலவில்லாம நீங்க அதுல சொல்லலாம். அது மட்டும் இல்ல தலைவரே, மை டவுன் ஹால் மூலமா நீங்க மக்கள் சேவை நிகழ்ச்சிகளை நடத்தலாம். பொதுமக்களும் இதுல நிறைய பேர் பங்கேற்கலாம். இதன் மூலமா நீங்க மக்களை எளிதில் சென்றடையலாம் தலைவரே. அப்படியா? நான் இன்னைக்கே போய் பதிவு செய்யறேன். இது மூலமா பொதுமக்களுக்கு என்னப்பா பயன்? அட என்னப்பா இப்படி கேட்ட? பொதுமக்களுக்கும் இதனால நிறைய பயன் இருக்கு. உங்க வேட்பாளர் பற்றி நீங்க நல்லா தெரிஞ்சுக்கலாம். உங்க தொகுதியின் தேவைகளையும் நீங்க செய்ய விரும்புற பொது நிகழ்ச்சிகளையும் அதுல நீங்க பதிவு செய்யலாம். இதன் மூலமா உங்களுக்கு நிறைய ஆதரவு கிடைக்கும். உங்களுடைய வேட்பாளரும் உங்க தொகுதியின் தேவைகளை புரிஞ்சு கொள்ள முடியும். இது மக்களுக்கு நல்ல பயன் தானே? ஓ, அருமையா இருக்கே. நானும் என் தொகுதியோட தேவைகளை இப்போதே பதிவு செய்யறேன்.